வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் செவ்வாய்க்கிழமை வீடியோ தரலை. காரணம், வெறும் 3 நாள் மட்டும்தான் ட்ரேடிங் இருந்ததுனால ஒரு பெரிய மாற்றங்கள் அதில் நம்ம பார்க்க முடியல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஒரே ஒரு நாள் தான் திங்கட்கிழமை ட்ரேடிங் நடந்தது. செவ்வாய்க்கிழமை லீவ் ஆகிடுச்சு. அகைன் புதன்கிழமை அண்டு வியாழக்கிழமை 2 நாள் ட்ரேடிங் தான் இருந்தது. வெள்ளிக்கிழமை நமக்கு விடுமுறையாக போயிட்டதுனால நமக்கு அதில் பெரிய ஒன்றும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாதனால நான் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் நானும் ஒன்றும் சொல்கிறப்போ எனக்கே எடுக்க முடியாத நிலைமை இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதில் எடுத்து சொல்ல முடியும்? அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குகளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கான என்னுடைய தேர்வுகளை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பங்கை ஒன்று பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம். ஐடிபிஐ பேங்க் இதை பற்றி நம்ம சொல்லணும் முதல்ல அப்படின்னு யோசனை பண்ணால் தான் அந்த எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னா, இதை ஏற்கனவே ஒருத்தர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஐடிபிஐ பேங்க் ரொம்ப கடுமையாக சரிதை என்ன ஆகும் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்கும்போது அந்த 92 லெவலுக்கு கீழே நான் 66ங்கிற ஒரு லெவலை கொடுத்துருந்தேன். அதற்கும் கீழே க்ளோசிங் போச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. கடந்த வாரம் அதற்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சுருந்தாங்க. 64 வரைக்கும் வந்துருந்துச்சு. பட் அதற்கு கீழே கன்ஃபர்மேஷனாக இந்த வாரம் இறங்கலை, நமக்கு திரும்பி இருக்குது. அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்காம 69 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. பாருங்கள், தொடர்ந்து 66க்கு கீழே க்ளோசிங் வராத வரைக்கும் மறுபடியும் அது 92 நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஐடிபிஐ வச்சுருக்கீங்களோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். 66 கீழே போகாத வரைக்கும் நமக்கு 92, 108 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்களாக இருக்கும். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த 66க்கு கீழே இந்த லோ போயிருக்கு பாருங்கள், இந்த லாஸ்ட் வீக் லோ, அதற்கு கீழே 61 கீழே ஒரு ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாம். மறுபடியும் அது 70, 80 இல்லது 90 நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகளை எடுக்கலாம், ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அதை தான் நான் முதல்ல எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே நான் அந்த கமெண்ட்டில் கொடுத்துருந்தேன் 66 தான் சப்போர்ட்டு. அதையும் உடச்சி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம விட்டுருணும். அதுக்கு என்னென்னா, ஒரு வாரம் க்ளோசிங் கொடுத்து நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் அடுத்த வாரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சேஃப் ரைட் இப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உடச்சி கீழே போயிடுச்சு, 61க்கும் கீழே போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பார்ப்போம், இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி மறுபடியும் திரும்புதா ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு பிர்லா சாஃப்ட். 370 ரூபா 85 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். 331 எப்படி சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். இந்த இடம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்பி இருக்கிறதுனால அடுத்தபடியாக 399 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் கடந்து மேலே செல்லும்போது 456 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 533 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக பிர்லா சாஃப்ட்டில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணங்கள் இது தான். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு 268 ரூபா 40 க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த 230 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக, அதாவது 302க்கு கீழே இதுதான் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவலுக்கு திரும்புது. ஒரு வேளை 230க்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கடந்த 2 வாரங்களாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கும் இதுக்கு முந்தின வாரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹையை கட் பண்ணிச்சுனாலே ஒரு 277க்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா 302 முதல் லெவலாக வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 340 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 385 அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த சப்போர்ட் லெவல் அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்து இந்த 3 லெவல்களும் நமக்கு ரெசிஸ்டன்ஸுகளாக வர்றதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் நாயக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு 230க்கும் 273க்கும் நடுவில் தான் இதனுடைய ட்ராவல் கிட்டத்தட்ட போன ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது. மறுபடியும் இந்த 230 கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இப்போ 245 ரூபா 98 க்ளோசிங். மறுபடியும் இது 273 நோக்கி போக போகுது அப்படிங்கிற நிலமையில் நிற்கிது.
ஒருவேளை 230 உடைச்சிட்டுனா நமக்கு இதில் வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இது 273 நோக்கி முதல் ரெசிஸ்டன்ஸாக அதை நெருங்கி செல்லலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 298 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 314 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்களாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இது திரும்பக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சி ஸ்ட்ராங்காக போக ஆரம்பிச்சதுன்னா இந்த 3 லெவல்களும் வாய்ப்புகளாக இருக்கும். 230 கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா நமக்கு இதில் சரியான வாய்ப்புகள் இல்லைங்கிறத நம்ம புரிதலோடு நிறுத்திக்கிறது நல்லது. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கேம்பஸ் ஆக்டிவ்வேர். இந்த கேம்பஸ் ஆக்டிவ்வேர் 230 ரூபாயில் க்ளோசிங் 214 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிது. ஸோ அந்த இடம் வரும்போதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு நமக்கு இந்த இடத்துல வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுனால இங்கேருந்து திரும்பி இருக்கிறதுனால அடுத்து இருக்கக்கூடிய சரியான வாய்ப்புகளை நான் பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் வந்து 245 அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 280 அப்படிங்கிறது இரண்டாவது வாய்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங்காக கொடுத்துச்சுன்னா 321 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். ஸோ தொடர்ந்து 245, 280, 321 அப்படிங்கிறது வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. கீழே 214க்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால அதற்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த 3 வாய்ப்புகளும் தொடர்ந்து இது மேல் நோக்கி இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லும்போது நமக்கு தரலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து TTML. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது இந்த 50 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து திரும்புதான்னு பார்க்கலான்னு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது அங்கேருந்து கீழே தான் வந்து நமக்கு இப்போ 33 வந்துருச்சு. ஸோ 33ங்கிற ஏரியாவும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வாரம் குறிப்பாக அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் திரும்பி 36 நிற்கிது. 33 அப்படிங்கிறதுக்கு கீழே க்ளோசிங் போயிடுச்சு அப்படின்னா இதில் நமக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாமல் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே சென்று அந்த 50 முதல்ல தொடர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்து 64ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 73, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 81. ஸோ நம்ம வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 ரூபாய்க்கு உட்பட்டு ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் முதல்ல ஒரு 50 ரூபாய் வரைக்கும் நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கடந்து போகும்போது நம்ம சரியாக அதை வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தை இதில் ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்கள். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து வரக்கூடிய போர் செய்திகளை கவனமாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா எதுலேயும் நீங்கள் என்ட்ராக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய பங்குகளை தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ யாரும் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. பல முறை இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா யாரும் நான் சொல்கிறத தவறாக புரிந்துக்கிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அந்த புரிதலோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் சந்தர்ப்பம் கொடுத்து அதனுடைய வாய்ப்புகள் கொடுத்துச்சுன்னா மட்டும் நம்ம முயற்சி பண்ணலாம். அதற்கும் இந்த வாரம் நான் வந்து உங்களுக்கு நிஃப்டியில் க்ளீனாக எப்படி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் எப்படி இருக்கலாங்கிறதையும் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதுலேயும் போய் பாருங்கள். அப்படி ஒரு வேளை நமக்கு இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் கிடச்சிதுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி செல்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் தரலாம். கொடுக்கல அப்படின்னா காத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கான சந்தர்ப்பங்களை இந்த போர் சூழ்நிலைகள் அமைதியாகிற வரைக்கும் நமக்கு கிடைக்காம தான் இருக்கும். ரெண்டாவது, அப்படியே இந்த போர் முடிந்தாலும் கூட இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எனர்ஜி செக்டார்ஸில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் அடுத்து சில காலங்கள் நமக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனுடைய விளைவாக நமக்கு பொருட்களுடைய விலைகள் அதிகமாகிறதுக்கும் அதன் விளைவாக பல பிரச்சனைகள் நமக்கு தொடர்ந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதனால் கூட வந்து ஒரு வேகமான ஏற்றம் முன்னாடி இருந்த அந்த ஒரு புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் என்ன செய்துங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாத்தையுமே கவனத்தோடு வச்சுக்கிட்டு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் செவ்வாய்க்கிழமை எனக்கு நல்ல வாய்ப்புகளை தந்தால் மீண்டும் நான் அன்று உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.